up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். பாகூர் அருகே குடிநீரில் சோப்பு திரவம் கலந்ததால் பரபரப்பு. குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் உடனடியாக ஆய்வு. அரியாங்குப்பம் செங்கழுநீரம்மன் கோவில் ஆடிப்பெருவிழா தேரோட்டம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை. குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது பெற்ற புதுச்சேரி காவல்துறை. ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் நேரில் வாழ்த்து. புதுவையில் ஆன்லைன் ரேஷன் கார்டு சேவைகள் 11ஆம் தேதி முதல் தற்காலிக நிறுத்தம். பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பாகூர் அருகே அரங்கனூர்பேட்டில் குடிநீரில் சோப்பு திரவம் கலந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் உள்ள குடிநீர் குழாயில் கடந்த 11ஆம் தேதி நுரையுடன் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளிடமும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அருகில் இருந்த சிறிய சோப்பு தயாரிப்பு மையத்தின் குழாயிலிருந்து சோப்பு திரவம் குடிநீர் குழாயில் கலந்து வந்தது கண்டறியப்பட்டது. உடனடியாக அந்த குழாய் அகற்றப்பட்டது. பிற்பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் செங்கல் நீரம்மன் கோவில் ஆடி தேரோட்டம் எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோவிலான அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவிலில் கடந்த 6ஆம் தேதி ஆடிப்பெருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஆடிப்பெருவிழாவின் முக்கிய திருவிழான தேரோட்டம் வருகிற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதில் புதுச்சேரி ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் ஜிந்தா கோதண்டராமன், பக்தவச்சலம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், சுகாதாரத்துறை, மீனவர் நலத்துறை, தீயணைப்பு வீரர்கள், வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வீராம்பட்டினம் மக்கள் குழு, விழா குழுவினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் வருவதால் உள்ளூர் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமென்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமென காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். மேலும் தெருக்களில் பேனர்கள் வைக்கக்கூடாதெனவும் எச்சரிக்கை விடுத்தனர். வாகனங்கள் வீராம்பட்டினம் சாலை செல்வதற்கு மட்டும் ஒரு வழி பாதையாகவும், வீராம்பட்டினத்தில் இருந்து வரும் வாகனங்கள் சின்ன வீராம்பட்டினம் வழியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள போக்குவரத்து காவல்துறையினர் ஆலோசனை வழங்கினர். மேலும் விழாவையொட்டி சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் சுமார் 300 பேரும், போக்குவரத்து காவல்துறையினர் 100 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கப்பட்ட நிலையில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் தலைமையில் உயர் அதிகாரிகள் ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.
குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது புதுச்சேரி காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வண்ணக்கொடி அணிவகுப்பின் போது அதை முறைப்படி புதுச்சேரி காவல்துறையிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி விருது பெற்றதற்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். அப்போது தலைமைச் செயலர் சரத் சௌகான் உடனிருந்தார். இதையடுத்து புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் வாழ்த்து பெற்றனர். புதுவையில் தரவுகள் மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் ஆன்லைன் ரேஷன் கார்டு சேவைகள் 11ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலம் ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டுகள் முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல், நீக்கல் உட்பட பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் ரேஷன் கார்டு தரவுகளை ஸ்மார்ட் பிடிஎஸ் அமைப்பிற்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ரேஷன் கார்டு ஆன்லைன் சேவை அனைத்தும் 11ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் முதல் வாரம் வரை இந்த சேவை நிறுத்தப்படும் என்றும் தரவு மாற்றம் முடிந்தவுடன் மீண்டும் ஆன்லைன் சேவைகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு புதிய வியூகங்கள் வகுக்கப்பட்டன. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதியில் புதுச்சேரியில் 2 தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதையடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றியது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் கோஷ்டி பூசல் அதிகரித்துள்ளது. மாநில தலைவர் வைத்திலிங்கத்திற்கு எதிராக ஒரு தரப்பினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டுமென்றும் புதிய தலைவரை நியமனம் செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை அடிமட்ட அளவில் சீரமைக்கவும் அரசியல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அமைப்பை பலப்படுத்தவும் டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பொறுப்பாளர் குலாம் அகமது மீர் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், செயலாளர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைத்தனர். வட்டார கிளைய கமிட்டிகளை புனரமைத்து அடிமட்ட அளவிலான தொண்டர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் அதிகாரம் அளிப்பது குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொகுதி மற்றும் கிளை அளவிலான பொறுப்பாளர்களுக்கும் இடையே தடையற்ற தொடர்பையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த சிறப்பு வழிமுறைகளை வகுக்க முடிவெடுக்கப்பட்டது. தொடர்ந்து வரவிருக்கும் அரசியல் களங்கள், உள்ளாட்சி மற்றும் பொதுத் தேர்தல்களை எதிர்கொள்ளும் விதமாக கட்சி அமைப்பை இப்போதிலிருந்தே தயார் நிலையில் வைப்பது குறித்து பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டன. புதுவையில் மதுபான கடைகள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே வரிப்பணத்தை செலுத்த வேண்டுமென கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரியில் அனைத்து உரிமம் பெற்ற மொத்த விற்பனை கடைகள் கலால் இணையதளம் மூலம் அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது கலால் வரியை இணைய வங்கி சேவை மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வங்கிகளில் செலான் மூலம் பணம் செலுத்துவது இனி ஏற்கப்பட மாட்டாது என்றும் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் சார்பில் ஆடி அமாவாசையொட்டி கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பில் 4ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியொட்டி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் பள்ளக்கில் வைத்து புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அரிசி மாவு, திரவிய பொடி, சந்தனம், பால், மஞ்சள், இளநீர் மற்றும் பழங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமியை கடலுக்கு எடுத்து சென்று கடலில் நீராடி அங்கிருந்து கொண்டு வந்து கலச அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர்கள் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் மாகி மண்டல நிர்வாக அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
புதுச்சேரி நகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த ஸ்ரீஜித் மாகிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின் பேரில் மாகி மண்டல நிர்வாக அதிகாரியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமைச் செயலர் சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். புதுவை கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையொட்டி 108 பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையொட்டி 108 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு அருகில் உள்ள ஐயனார் கோவில், மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்த நிலையில் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,195 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.